ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 29ஆம் பகுதி. நாபாகனும் அவன் மகன் பலந்தனும். மனுபுத்திரன் நாபாகன் ஒரு வைசிய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான். அந்த வைசியன் பெரியோர்கள் சம்மதிக்க மாட்டார்கள் என்றும் அதனால் அந்த ஆசையை விடுமாறும் கூறினான். அவனும் தந்தையின் சம்மதத்தை கேட்க அவர் ரிஷிகளிடம் அதற்காக சாஸ்திர சம்மதத்தை ஆராய்ந்து கூறுமாறு கேட்க அவர்கள் வைசிய பெண்ணை பட்டமகிழ்ச்சி ஆக்க இயலாது என்றனர். அப்போது நாபாகன் அவளை தூக்கிச் சென்று ராட்சச முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக கூறினான். அதை கேட்ட நாபாகன் மகனென்றும் பாராமல் தர்மத்தை நிலைநாட்ட போர் செய்ய அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு ரிஷி இறங்கி வந்து வைசிய தர்மத்தை ஏற்றுக்கொண்ட நாபாகனோடு சத்திரியனான மனு எப்படி போர் செய்யலாம் என்றும் அது தர்மமல்ல என்றும் கூறினார். போர் நின்றது. நாபாகன் அந்த வைசிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து தந்தையை வணங்கி அவரது கட்டளை என்ன என்று கேட்க அவர் வைசியர்களுக்குரிய வியாபாரம், பசுக்களை பராமரித்தல் ஆகியவற்றை செய்து வருமாறு கட்டளையிட்டார். நாளடைவில் அந்த தம்பதியருக்கு பலந்தன் என்ற மகன் பிறந்தான். பலந்தன் வரலாறு. பலந்தன் தன் தக்க வயது வந்தவுடன் அவனுக்கு வியாபாரத்தில் நாட்டமில்லை என்றும் அவன் இமயமலைக்கு சென்று அங்கு தவம் செய்து வந்த முனிவர்களை வணங்கினான். அவர்களுள் நீபர் என்ற ராஜரிஷியை தரிசித்து தனது தாயாதிகள் அனுபவித்து வரும் தனது நாட்டை தான் அடைய உதவுமாறு வேண்டினான். அவனுக்கு ரிஷி சகல போர்க்கருவிகளில் வித்தையை உபதேசித்தார். அவன் பகைவரை வென்று நாட்டை கைப்பற்றி தந்தையை அந்நாட்டை ஆளுமாறு வேண்டினான். ஆனால் நாபாகன் தனது தந்தை தன்னை வைசியன் என்று கூறிவிட்டதால் தான் வைசியனாகவே வாழ விரும்புவதாக கூறி மகனையே நாட்டை ஆட்சி புரியுமாறு கூறிவிட்டான். பிரபையின் தந்தை வைசியன் இல்லை. அதை கேட்ட நாபாகன் மனைவி பிரபை தன் கணவனை வணங்கி அவளுடைய தந்தை உண்மையில் வைசியன் அல்ல, ஒரு சாபத்தின் காரணமாக அப்படி இருக்க நேர்ந்தது. சாப விமோச்சனத்திற்கான காலம் வரும் வரை உண்மையை கூறக்கூடாது என்று இருந்தேன், இப்போது கூறுவதாக கூறினாள். பிரபையின் தந்தை முன்பு சுதேவன் என்ற அரசனாயிருந்தார். அவரும் நலன் என்ற அண்டை நாட்டு மன்னனும் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட செல்ல அங்கு இருவரும் தனித்தனியே வழியே சென்றனர். வழியில் நலன் தற்செயலால் பிரமதி எனும் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அங்கிருந்த ரிஷிபத்தினியை கண்டு மோகித்து அவளை பலாத்காரம் செய்ய முற்பட்டான். அப்போது அங்கு வந்த சுதேவன் செய்வதறியாமல் நிற்க பிரமத ரிஷியும் அங்கு வந்து சேர நலன் செயலை கண்டார். உடனே அவனை எரிந்து சாம்பலாகும்படி சபித்தார். தவறு நடப்பதை கண்டும் செய்பவனை தண்டிக்காமல் நின்று அரசன் மீது கோபம் கொண்டு ஏன் தண்டிக்கவில்லை என்று கேட்க சுதேவன் அவர் கோபத்திலிருந்து தப்பிக்க தான் வைசியன் என்று கூற அதனால் மேலும் அவரை வைசியனாகவே ஆகுமாறு சபித்தார். சாப விமோச்சனமாக எப்போது அரசன் மகனை ஒரு சத்திரியன் அபகரித்து செல்கிறானோ அப்போது மீண்டும் சத்திரியனாவா என்று சாப விமோச்சனம் அருளினார். பிரபை தன் வரலாறு கூறுதல். எனவே தன் தந்தை வைசியன் இல்லை என்றும் அவர் மகளாகிய தன்னை மணந்ததால் நாபாகனும் வைசியன் இல்லை என்றும் கூறினாள். மேலும் தானும் வைசிய பெண் இல்லை என்று தன் கதையையும் கூறினாள். கந்தமாதன பர்வதத்தில் சுரதன் எனும் ரிஷி தவம் செய்து வந்தார். அவர் ஒரு நாள் அனுஷ்டானம் முடித்து கொண்டு திரும்புகையில் ஒரு கழுகின் பிடியிலிருந்து தப்பி பிழைத்த கிளி அவர் அருகில் விழுந்து மூர்ச்சித்தது. அது கண்டு கருணை உள்ளம் படைத்த அவர் மூர்ச்சையடைந்தார். கிளியின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள். கிருபையின் வடிவமாய் தோன்றி அவளுக்கு கிருபாவதி என்று பெயர் சூட்டினார். இவ்வாறு ரிஷி ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த அவள் ஒரு நாள் ஆசிரமத்திற்கு வந்த அகஸ்திய முனிவரின் தம்பியை சரியாக உபசரிக்காமல் அவரை கண்டு பரிகாசமாய் அவர் வைசியனை போல காணப்படுகிறார் என்றாள். அதனால் கோபம் கொண்ட அவர் அவளை வைசிய கன்னியாகும்படி சபித்தார். இதனால் வருத்தமுற்ற கிருபாபதி துறவியின் திருவடி பணிந்து மன்னிப்பு கோர அவர் என்றைக்கு அவள் மகன் ராஜ்யத்தை கொண்டு வந்து அவனிடம் அளிக்கிறாளோ அன்று அவளுக்கு சாப விமோச்சனம் என்றும் அன்றே அவளுக்கு முற்பிறவி ஞானம் வரும் என்றும் கூறினார். நாபாகன் முடிவு. இவ்வாறு சுதேவன் மனைவி தன் முற்பிறவி வரலாற்றை கூறி தானே அந்த கிருபாவதி என்றும் கூறினாள்.
மேலும் நாபாகனை நாட்டை ஏற்கும்படியும் வேண்ட அவன் தந்தையிட்ட கட்டளையை மீறாமல் தான் வைசியனாகவே இருப்பதாகவும் பலந்தனே நாட்டை ஆளட்டும் என்றும் கூறிவிட்டான். பலந்தன் ஒரு நல்ல நாளில் முடிசூட்டி கொண்டு நாட்டை பராக்கிரமசாலியாய் ஆண்டிட மற்ற அரசர்களும் அவனுடன் நட்புடன் நடந்து கொண்டனர். பலந்தன் கணக்கற்ற யாகங்களையும் தான தர்மங்களையும் செய்து புகழ்மிக்க மன்னனாய் வாழ்ந்து வந்தான். 29ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.